அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் ஜும்மா நாளுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில அமல்களை பற்றியும் பார்க்க போகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் என்று. அன்றுதான் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அன்றுதான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றவும் பட்டார்கள். எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாம் எவ்வகையான நல்ல அமல்களை செய்யலாம் என்று நோக்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததும் எங்களுக்கு செய்யும்படி சொன்னதுமான சில அமல்களை பற்றியே நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம். இதில் சிலவற்றை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும், சிலவற்றை நாம் செய்வது மிகவும் சிறந்தது. வெள்ளிக்கிழமையில் நாம் ஜமாஅத்துடன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதுதான் அந்த வாரத்திலே நாம் தொழும் தொழுகைகளில் சிறந்த தொழுகை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சஹீஹுடைய அந்தஸ்துடைய ஒரு ஹதீஸ். ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழக்கூடிய தொழுகைகளில் வெள்ளிக்கிழமை அன்று ஃபஜ்ருடைய வேளையில் ஜமாஅத்துடன் தொழும் தொழுகை சிறந்த தொழுகை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே நாம் இந்த தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவதில் ஒருபோதும் தவறவிட்டுவிடக் கூடாது. இரண்டாவது, நாம் செய்ய வேண்டிய ஓர் அமல் என்னவென்று பார்த்தால் குளிப்பது மற்றும் நறுமணம் பூசுவதும் புதிய ஆடைகளை, அதாவது சிறந்த ஆடைகளை அணிவது. முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் என்று. எனவே நாமும் இதை கடைபிடிப்பது சிறந்தது. அடுத்ததாக நாம் பார்த்தால் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரா அல் கஹ்ஃப் ஓதுவது சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், வெள்ளிக்கிழமையில் எவர் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஓதுவாரோ அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று. நாலாவது விடயம் என்னவென்று பார்த்தால் ஜும்மாவுடைய தொழுகையில் கலந்து கொள்வது. எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தால் நாம் நடந்தே செல்லுவது சிறந்தது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், யார் ஜும்மாவுடைய நாள் அன்று நேரம் காலத்துடன் பள்ளிக்கு கிளம்பி சென்று இமாமுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களுடைய உரையை அமைதியாகவும் கவனமாகவும் கேட்கின்றார்களோ அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் 1 வருடம் பகலில் நோன்பு வைத்ததும் இரவில் தொழுகை செய்த நன்மையும் எழுதப்படும். இது திருமிதியில் வந்துள்ளது. இன்னும் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் இருந்து தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். வெள்ளிக்கிழமையன்று இமாம் குத்பா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நாம் எங்களின் பக்கத்தில் உள்ளவரிடம், அதாவது அருகில் உள்ளவரிடம் மௌனமாக இருங்கள் என்று சொல்வது கூட வீண் பேச்சுத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் இதிலிருந்தே விளங்கிக் கொள்ள முடியும், நாம் இந்த ஜும்மாவுடைய உரைக்கும் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. ஜும்மாவுடைய தொழுகை நாம் தொடர்ந்து விடுபவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய இதயங்களில் முத்திரையிட்டு விடுவான். அதற்கப்புறம் நாம் நிராகரித்தவர்களாகவே ஆகிவிடுவோம். இதை பற்றி அபூதாவுதில் இப்படி வந்துள்ளது, யார் 3 ஜும்மாவை தொடர்ச்சியாக விடுகின்றார்களோ அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான் என்று அபூதாவுதில் வந்துள்ளது. எனவே ஜும்மா உடைய தொழுகையை நாம் தவறவிடக்கூடாது. ஜும்மா நாளுடைய தொழுகைதான் சிறந்த தொழுகை என்றும், ஜும்மா நாளில் நாம் ஒன்று கூடும் ஜமாஅத் சிறந்த ஜமாஅத் என்றும் வந்துள்ளது. அரஃபா நாளிற்கு அப்புறம் ஜும்மா நாளில் கூடக்கூடிய கூட்டங்கள் தான் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக என்னவென்று பார்த்தால் நாம் ஜும்மா நாள் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து கூற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லும் போது
அதை மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்துச் செல்கின்றார்கள். ஸலவாத்து சொல்லியவரின் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். எனவே நாமும் ஜும்மா நாளன்று அதிகம் அதிகம் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதை வழமையாக்கிக் கொள்ளுவோம். ஜும்மா நாளை பற்றி புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 ஹதீஸ் கிரந்தங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நேரம் உண்டு. சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் ஏதேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று. எனவே ஜும்மா நாளில் நாம் இந்த 7 விடயங்களையும் செய்து அந்த நாளினுடைய நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறினாலே அல்லாஹ் எங்களுக்கு 10 முறை அருள் புரிகின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அமலாக இருக்கும். எனவே நாமும் இந்த 7 விடயங்களையும் பின்பற்றி ஜும்மா நாளினுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.